ஸோ ஹலோ, என்னோடய பேர் பாலாஜி. இந்த சேனல் வந்து லைக் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, லைக் ஆன்சைட்டி இருக்குது. ஸோ ஒரு ஒரு 1 இயராகவே நான் கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு மேலேவே ஒரு 1.5 இயர்ஸாகவே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் லைக் ஆன்சைட்டி, சில நேரத்தில் தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப கஷ்டமான டைம்ஸாக இந்த 1.5 இயர்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இதை விட்டு என்னால் வெளில எப்படி வர்றதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பேசிக்கலி இந்த சேனல் எப்படி இருக்க போகுதுன்னா, லைக் நான் எப்படி நான் இதுலேருந்து நான் வெளில வரேன், நான் வெளில வரத்துக்காக நான் என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோன்னு இல்லை, இந்த சேனலில் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லிக்கிறேன் நான், எப்படி எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு. ஒரு 1 இயர் பேக் அக்டோபர் மாதம் போன வருஷம் வந்து எனக்கு லைட்டாக செஸ்ட் பெயின் வந்துச்சு. செஸ்ட் பெயின்னா ரொம்ப 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 கம்மியாக. நான் வந்து சரி ஓகே, நமக்கு ஏதோ சின்ன பிரச்சனை கேஸ்ட்ரிக்காக இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒன்றும் பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அதை நான். ஆனால் அந்த பெயின் எனக்கு வந்து ப்ரொலாங் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன் பயம்னா, லைக் 2 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் அண்ணன் வந்து பெரியம்மா பையன் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து சேம் இதே மாரி தான், ஏதோ கார்டியக் அரெஸ்ட்டில் இறந்தனால சின்ன வயசு தான் அவருக்குமே, ஒரு 31 இருக்கும். அப்படி இறந்தோன்னே எனக்கு நமக்கும் ஏதாச்சும் ஆகிடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, ஹார்ட்டில் நம்மளே இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு. லைக் நான் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருந்துருக்கணும். நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காம அதை அப்படியே விட்டேன். அந்த டைமில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்ததுனால டாக்டர் போய் விசிட் பண்ணவோ எதுவுமே பண்ணாமல் விட்டேன். நான் ஒரு 3 to 4 months மனசுலேயே பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் லைக் திஸ் இயர் மார்ச் மாதம் வந்து ஆஃபீஸில் ஒரு ஃப்ரீ செக்கப் ஒன்று கேம்ப் நடத்துனாங்க. அப்போ அந்த டைமில் வந்து சரி ஓகே, ஃப்ரீ செக்கப் தானே, காசு செலவு பண்ண தான் நம்மள்ட்ட காசு இல்லையே, ஃப்ரீ செக்கப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ செக்கப் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போது இசிஜி வந்து அப்நார்மல் வந்துருச்சு. இசிஜி அப்நார்மல் வந்தோடனே நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நானே ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் போட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ஏதோ ஹார்ட்டில் வால்வில் வந்து லாக் ஆகிருக்கு, அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்ன நினச்சி பயந்துட்டு இருந்தனோ, எதை நினச்சி நான் வந்து லைக் இவ்வளோ நாளாக பயந்தனோ, அதுவே இப்போ வந்து ChatGPT சொன்னதுனால எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு அந்த டைமில். அப்புறம் ஒரு 2 நாளாக செம்ம பேனிக் ஆகிட்டேன். இதெல்லாம் மார்ச் மாதம் நடந்தது. 2 நாளாக செம்ம பேனிக் ஆகிட்டு ஆஃபீஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப தூக்கம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு உடனே வண்டி ஏறாடி முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு போரூர் ராமச்சந்திராவில் போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் போய் டாக்டர் எனக்கு அப்பாத்துங்க எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆகிட்டு அவங்க வந்து டக்குன்னு ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஒரு ஒன் ஹவர் வந்து அனலைஸ் பண்ணாங்க. லைக் இசிஜி பார்த்தாங்க, எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் ஹார்ட்டில் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க. எல்லாருக்கும் ட்ராப் டெஸ்ட் தெரியும் நினைக்கிறேன், தெரில, நான் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ராப் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அந்த ட்ராப் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நெகட்டிவ் தான் இருக்குது, ஏதோ யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்புகிறேன் நான் சும்மாவே இல்லை. அவங்க ஜென்ரல் டாக்டர் தானே, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு இல்லை, அவங்க ஹார்ட் சம்மந்தமாக போய் பார்த்துருந்துருக்கலாம்ல, நம்ம ஜென்ரல் டாக்டர் தானே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் தோணிகிட்டே இருந்தது. நான் அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன், திருப்பி போய் பார்க்கவே இல்லை.
இதுக்கு நடுவில் தங்கச்சிக்கு கல்யாணம் ஒரு 2 months பிஃபோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் தங்கச்சிக்கு நடக்குது. ஸோ கல்யாணம் நடக்குது, எனக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்குது, கல்யாணத்துக்காக லோன் எடுக்கணும். ஸோ நிறைய விஷயம் வந்து என் மண்டையில் வந்து குழப்பிக்கிட்டே இருந்தது. இப்படிலாம் போயிட்டு இருந்த டைமில் வந்து கல்யாணம் தங்கச்சிக்கு புடவை எடுக்க போயிருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு பேனிக் ஆகிட்டேன். நான் பேனிக் ஆகிட்டு யார்ட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா தங்கச்சியோட அவங்களோட மாமனார் மாமியார் சைடில் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. எல்லாருமே ஒரே டைமில் அங்கே கூட்டத்தில் இருந்தப்போ என்னால் போய் பேச முடியல. எனக்கு இன்னும் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல முடியல. சொன்னால் எங்கேயாச்சும் அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலே வெளில அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்படி அன்றைக்கி நைட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு, அன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள், அன்றைக்கி நான் இறக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் மைண்டோடு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி நைட் நீ இறந்துட்டேன்னா அவ்வளோதான். அப்படி காலையில் உயிரோடு இருந்தினா கண்டிப்பாக அப்பா அம்மாட்ட சொல்லிவிடு, உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிடு, ஹாஸ்பிட்டல் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிவிட்டு போய் படுத்தேன். நான் வந்து காலைல ஏஞ்சேன். எங்கள் அப்பா வந்து திருப்பி அடுத்த நாள் காலைல தங்கச்சியோட பத்திரிக்கைலாம் எடுத்து கோவில் போய் படைக்கணும் அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, ஏதோ ஹார்ட்னு இல்லை, எனக்கு நெஞ்சில் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க லைட்டாக பேனிக் ஆகிட்டு, சரி ஓகே சாமி பார்க்க தான் போகிறோம், படைக்க தானே போகிறோம், கும்பகோணம் போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்பயும் போல் எக்கோ, இசிஜி, கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்டாக அந்த டைம் போய் பார்த்தேன். ஏன்னா போன டைம் ஜென்ரல் டாக்டர் தானே பார்த்தேன், நம்பிக்கை இல்லாதனால இப்போ கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்தாச்சு. அப்போது பார்த்தப்போ ஓகே, அவங்க வந்து இசிஜி எக்கோலாம் எடுங்க, நிறையா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாங்க, பார்த்தாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 month டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்தோன்னே வழக்கம் போல் நான் ஃபோட்டோ எடுத்து அதை செக் பண்ணி பார்த்தேன். அது ஆன்சைட்டிக்குள்ள டேப்லெட் தான் அது. சரி ஓகே நம்மளுக்கு ஆன்சைட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்தேன். ஆஃபீஸ் வந்து வழக்கம் போல் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரெண்டிட்ட என்ன சொன்னப்போ, அந்த ஹாஸ்பிட்டல் ஏன்ப்பா போனேன், அது கொஞ்சம் மொக்கையான ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்ட்டாரு. எனக்கு அவர் மொக்கையான ஹாஸ்பிட்டல் சொன்ன உடனே எனக்கு வந்து டப்புன்னு பிளாங்க் ஆகிட்டு, எனக்கு வந்து அந்த நம்பிக்கையை உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ நாள் நான் டெஸ்ட் பண்ணி சரி ஓகே நம்மளுக்கு அவர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அவர் சொன்ன ஒரே செகண்டில் வந்து என்னோட மொத்த நம்பிக்கையும் உடஞ்சிருச்சு. நம்பிக்கை உடஞ்சோடனே அவ்வளோதான், சரி ஓகே அப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை திருப்பி இருக்குது போல், அவங்க தான் ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். நான் என்ன பண்ணேன், அதிகமாகிடுச்சு எனக்கு. அவர் அன்றைக்கி சொல்லிட்டு போனார், உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஜி, லெஃப்ட் சைட் ஷோல்டர் வலிக்குதா, லெஃப்ட் சைட் செஸ்ட் வலிக்குதா, கை மறுக்குதா, இதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அடுத்த நாள்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைட் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிது, லெஃப்ட் சைட் கை மறுக்க ஆரம்பிச்சிது, செஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிது, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ வந்து எனக்கு உண்மையாகவே நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உண்மையாகவே எனக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தங்கச்சியோட கல்யாண டேட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். அந்த டேட்டை பார்த்தேன்னா ஒரு மாதிரி ஆகிடுவேன். ஏன்னா அந்த டேட்குள்ளே எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, தங்கச்சி கல்யாணம் நடந்துடணும் நல்லபடியாக, கல்யாணத்துக்குள்ளே நான் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஒரு கட்டத்துக்கு முன்னாடிலாம் நான் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்பிட்டு இருந்தேன்னா அது அப்படியே முத்தி போயிட்டு நான் இறந்துருவேன், கண்டிப்பாக எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக இறந்துருவேன், இறந்துட்டா என்ன பண்ணுறது, என் ஃபேமிலி யார் பார்த்துக்கிறது, தங்கச்சி கல்யாணம் நின்றோம். ஸோ இப்படின்னு ரொம்ப ஓட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓட்டிங் பண்ணனா வந்து ஒரு நாளுமே நைட்டு தூங்குறது கிடையாது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, தொண்டையில் இறங்காது, அப்படியே சிக்கிட்டு நிற்கும் எனக்கு. ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ தங்கச்சி கல்யாணமும் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சது. என்னால் சுத்தமாக முடியல. கல்யாணத்தப்போலாம் நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த கல்யாணத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு பயந்துட்டு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் நான் அவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் செப்டம்பர் மாதம் நடந்தது இது. ஸோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்சம் ஒரு 1 வீக்லேயே நான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து
ஃபுல்லாக ஹார்ட் ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துடலாம், நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்து முடிச்சுட்டு டாக்டர் போய் விசிட் பண்ணேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, எனக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்படி போயிருந்தப்போ ஒரு நாள் நைட்டு திருப்பி தூங்கிட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு பேனிக் ஆச்சு. தூக்கத்துலேருந்து எழுந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணேன். அட்மிட் ஆகிட்டு அவங்களும் ஒன்றும் இல்லைன்னாங்க. சேம் அதே டாப் டெஸ்ட்டு அப்படிலாம் நடந்து என்னோடய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது ஃபுல்லாகவே ஃபைல்ஸு இன்னும் நிறையா இருக்குது. இது மொத்தம் இது எல்லாமே வந்து நான் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணப்போ எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸுமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கும். ஸோ இப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே எனக்கு வந்து ஒரு சைடு வந்து பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அந்த லாஸ்ட் டைம் நான் அட்மிட் ஆகியிருந்தப்போ நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் பார்க்க சொன்னாங்க. சைக்காட்ரிஸ்ட் பார்த்தேன். 15 டேஸ்க்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ப்ரோ லிட்டரலி 2500 சார்ஜ் பண்ணுறாங்க சைக்காட்ரிஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலில். என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. 15 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைக் ஒரு 15 டேஸ் கழித்து திருப்பி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கையில் காசு இல்லை. அன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்டோட மூவி போயிருந்தேன். போகலான்னு பிளான் பண்ணப்போ திடீர்னு பேனிக் ஆகலை. லைக் வந்து ஆன்சைட்டியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன். நான் திருப்பி செஸ்ட்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் எனக்கு டேப்லெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் போயிட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கேட்குறேன், டேப்லெட் இருக்கான்னு. அவங்க சொல்லிட்டாங்க மெடிக்கல் ஷாப்பில் இது இருக்காது, நீங்கள் திருப்பி ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் ஹாஸ்பிட்டலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு வந்து இல்லை, இதை வந்து டாக்டர் திருப்பியும் பார்க்காம தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட் லிட்டரலாக அவங்கள்ட்ட கெஞ்சினேன் நான். இல்லை, நான் மண்டே வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்துட்றேன், எனக்கு ஒரு டேப்லெட் ஆச்சும் தாங்க, எனக்கு இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் 2 டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. எனக்கு 2 டேப்லெட் கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டேன். திருப்பி என்னால் போக முடியல. அவங்க 3000 ஆகுது எனக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தாலே. நான் திருப்பி போய் விசிட் பண்ணல. இப்போது வந்து இன்னைக்கு கரெக்டாக டேட் வந்து ஐ கெஸ் 26 நவம்பர். கீழ்பாக் போயிட்டு வந்திருக்கேன். கீழ்பாக் ஐஎம்ஹெச் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 year வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். லைக் 1 year டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 weeks இப்போ நான் டேப்லெட் தந்திருக்கேன். 2 weeks கழிச்சிட்டு வந்து திருப்பி பாருங்கள். லைக் 1 month வந்து நம்ம டேப்லெட் சாப்பிட்டுட்டு செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டரலாக நான் வந்து மென்டலி இல்லா இருக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் எப்படி வெளில வரணும், இதுக்கெலாம் நான் என்னென்ன பண்ணால் வெளில வர முடியும் என்னால், ஸோ நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னியில் நான் வந்து என்னென்ன கற்றுக்கிறதுனால நான் எப்படி என் மைண்டை நான் மாற்றுறேன், ஸோ இதெல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி தான் இந்த சேனலில் இருக்க போகுது. ஐ கெஸ் புதுசாக இருக்குமா தெரியல, ஏன்னா தமிழில் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் சரி எதுலேயா இருந்தாலும் சரி. ஸோ எப்படி சொல்கிறது, புதுசாக இருக்கட்டுமே. என்னோடய லைஃப்பில் நான் வந்து பொதுவாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் எனக்கு ஆன்சைட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை. என்றைக்கா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறக்க தான் போகிறாங்க. ஸோ அது எனக்கு கிளியராக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது,
டெத் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ எல்லாமே ஒரு பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல இப்போ அந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது, அது வந்து நான் பார்க்கும்போது அது உண்மை. நான் கண்ணை மூடிட்டு டக்குன்னு அரைச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மைக் இல்லைன்னா லைக் அது எப்படி சொல்கிறது, இருக்குதோ இல்லையோ ஆனால் நம்புற சொல்கிறது அது மாதிரி சொல்கிறேன் நான். டெத் இஸ் த அல்டிமேட் ட்ரூத் அப்படி, அதான் டெத்து மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம் வாழ்க்கையில், நிரந்தரமான உண்மை அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இல்லை, எது வேணால் பொய்யாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், நான் டெத்து மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்புறேன்னு அதான் உண்மை. ஸோ இந்த ஜேர்னியில் இருக்கிற இந்த ஒரு லைஃப்பில் நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா நான் என்னென்ன கற்றுக்கிட்டேங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் வந்து நான் கொஞ்சம் ஆர்ட் வரைய கற்றுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஜிம் போயிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே நான் விட்டுட்டேன் நான் இந்த 1 இயராகவே. ஏன் விட்டேன்னா பயம், சித்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின யோசனையாகவே எனக்கு இருக்கும் எனக்கு. ஸோ நான் இதெல்லாமே நான் திருப்பி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். லைக் வந்து விட்டதெல்லாம் திருப்பி பண்ணணும். ஒரு டைரி எடுத்து நான் என்னென்ன விட்டுருக்கேன், நான் என்னென்ன வந்து பண்ணாமல் விட்டேன், இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை நான் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 kgs குறைஞ்சிருக்கேன் நான். ஸோ 11 kgs வந்து இப்போ எனக்கு என் ஷோல்டர்ஸ் வந்து ஃபுல்லாக எலும்பு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. எனக்கு பார்க்கவே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி காலைல உட்காந்து அழுதேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்து மோஸ்ட்டாக நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எமோஷனை வந்து வெளில காட்ட மாட்டேன், நான் அழ மாட்டேன், அப்படி தான் இருக்கும் என் லைஃபு. ஆனால் இப்போ நான் ஈஸியாக அழுதுடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் அழுததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு ஒரு 1 month 2 month பேக் வந்து செம்மையாக அழுதேன். எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கையெல்லாம் ஒரு மாதிரி மறுக்குதுடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக வீக்காக இருக்கேன். ஸோ இப்படிலாம் இருக்குது லைஃபு. ஸோ இதுலேருந்து நான் கண்டிப்பாக வெளில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வெளில வருவேன். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த சேனல், இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நான் வந்து ஆன்சைட்டியாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஐயோ பயமாக இருக்குது, அப்படி இப்படிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் புது விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் பக்கெட்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நான் டைலரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆர்ட்டை நான் திருப்பி பழையபடி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஜிம் போகணும் திருப்பி பழையபடி, நிறையா சமைச்சு சாப்பிட்ணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறையா ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும். ஸோ நிறைய ஆசைகள் இருக்குது எனக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து திருப்பி பண்ணலாம் இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த சேனலில் ஸோ இதை மாதிரி தான் கான்டென்ட் வந்து வரப்போகுது. ஸோ பார்ப்போம் நான் இது வந்து வெளில வரேனா இல்லையான்னு. கூடிய சீக்கிரம் இல்லை பார்க்கலாம். தேங்க்யூ, பை.